ஓகே காய்ஸ், சீமன் ரிட்டன்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பொண்ணுக்கு எது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு ஒரு ஆம்பளை அவன் ஃபோக்கஸ்டாக இருக்கான், அவன் கோல்ஸில் ஒர்க் பண்ணுறான், அவன்கிட்ட செல்ஃபிஷாக இருக்கான், அவனுக்கோட லைஃப்பை பெட்டர் ஆகிறதுக்கு பண்ணிகிட்டு இருக்கான். அதான் பொண்ணுங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் நினைக்கலாம், ஸோ நான் ஒரு பொண்ணுகிட்ட பேசணும், அவ்வளோ ஃபாலோ பண்ணணும், சேஸ் பண்ணணும், அது பொண்ணுங்களை அட்ராக்டிவாக இருக்காது. எந்த ஒரு ஆம்பளை அவன் மேலே ஒர்க் பண்ணுறானோ, அவன் செல்ஃப் ஃபோக்கஸ்டாக கோல்ஸில் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கானோ அதுதான் பொண்ணுங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் கோல்ஸ், மணி, லைஃப்பில் முன்னுக்கு போகணும், இதில் தான் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. இது பொண்ணுங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அது சீமன் ரிட்டன்ஷன் ப்ராக்டிஸில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ ஃப்ரேம்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க டேட்டிங்கில். ஃப்ரேம்னா ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குல்ல, அந்த மாதிரி. ஸோ ஃப்ரேம்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு இது வச்சுருப்பீங்க, ஒரு கட்டம், அதுலேயே நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரேமை இழந்துட்டீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டீங்க டேட்டிங்கில். ஸோ ஃப்ரேம்னா, இப்போ நான் இருக்கிறேன், ஒரு பொண்ணு என்கிட்ட சொல்கிறா, நீ உனக்கு அறிவு இல்லை, நீ ஒரு முட்டாள், ஏதாச்சும் சொன்ன உடனே நான் எப்படி ரியாக்ட் பண்ண நினைக்கிறீங்க? நான் முட்டாள் இல்லை, நான் அப்படி கிடையாது, இப்படி அஃபண்ட் ஆயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. ஒரு பொண்ணு என்கிட்ட நீ அசிங்கமாக இருக்க அப்படின்னு சொன்னால் கூட, அப்படியா சரி இருந்துட்டு போட்டு. ஸோ அந்த ஃப்ரேம்னா விட மாட்டேன். ஃப்ரேம்னா இப்போ எனக்குன்னு ஒரு மைண்ட் செட், ஒரு ஃப்ரேம், ஒரு இது இருக்கும். அதை யாருமே நொறுக்கி எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஒரு பொண்ணு அவள் நம்மளை ஃபிசிக்கலாக எதுவுமே பண்ண முடியாது, அட்டாக் பண்ணவோ எதுவும் முடியாது. அப்போ நான் இதுக்கு பயந்து அவளை பார்த்து நான் எனக்கு ஃப்ரேமையே மாற்றேன், நான் அவ்வளோ வீக்காக. ஸோ அந்த ஃப்ரேம் சீமன் ரிட்டன்ஷனில் அதிகமாகவே இருக்கும். நம்ம நம்மளோட ஃப்ரேம் அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருப்போம். ஏன்னா நம்ம அவங்கள சேஸ் பண்ணி போகலை, நமக்கு அவங்கள்ட்ட இருந்து எதுவும் வேண்டாம், அவங்க நம்மளை நொறுக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் ஆல்ஃபா மேல் இந்த சீமன் ரிட்டன்ஷன் ப்ராக்டிஸை பண்ணும்போது, பண்ணாமலும் பண்ணலாம், அதை ரெட் பில் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சீமன் ரிட்டன்ஷனில் இது அதிகமாகவே இருக்கும். ஸோ அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்கள முட்டாலோ இல்லை ஏதாவது சொல்கிறாங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரேம்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அப்புறம் கடைசியில் என்ன ஆகும், கடைசியில் அவங்களுக்கே உங்களை பிடிச்சி போயிடும். அது பொண்ணுங்க பண்ணுற ஷிட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க சும்மா சொல்லுவாங்க, அதை நீங்கள் ரியலாக எடுத்துக்கக்கூடாது. அவங்கள டெஸ்ட் பண்ணதுக்காண்டி பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு உங்களை கண்டிப்பாக பிடிக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பவர்ஃபுல் மேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல நொறுங்க மாட்டீங்க, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ சீமன் ரிட்டன்ஷன் ப்ராக்டிஸில் எப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு மனுஷன் இருக்கா, ஸோ ஆவரேஜ் மேனை நம்ம எடுத்துவோம். இப்போ இருக்க சொசைட்டியில் அவன் பான் பார்க்குறான், இன்ஸ்டாகிராமில் தேவையில்லாத பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணுறான், ரியல் லைஃப்பில் பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணுறான். இப்படி எல்லாமே அவனோட மென்டல் எனர்ஜியை மொத்தமாக தேவையில்லாத விஷயங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இருக்கீங்க, சீமன் ரிட்டன்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, பிரம்மச்சாரி இருக்கீங்க, செலிப்ரேட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் பியூர் ஆகுறீங்க. இது எவ்வளோ ரேர் தெரியுமா? ரொம்ப ரேர். ஸோ நீங்கள் பியூராக இருக்கீங்க. உங்கள் மைண்ட் செட் என்னென்னா, அவளுக்கு பதிலாக அதை அந்த இதை டேட்டிங், ஃபீமேல், இதை ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அதனால விளைவு உங்கள் லைஃப் பெட்டராகும், உங்கள் இது பெட்டராகும், உங்கள் ஆரிக் ஃபீல்டு பெட்டராகும், உங்களை சுற்றி இருக்க அந்த எனர்ஜி நல்லபடியாகும். அது பொண்ணுங்களுக்கு இர்ரெசிஸ்டபிளாக தடுக்க, அதாவது ஈர்ப்பு விசை மாதிரி தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அவங்க பக்கத்தில் அவங்க கிட்ட வந்தே தீர்வாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா நீங்கள் தேடி போகலை, நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது. அதாவது ஏன்ட்ட நீங்கள் ஒரே ஒரு மைண்ட் செட் கேட்கணுன்னா, உள்ளே என்ன இருக்கோ அதுதான் வெளியே. ஸோ உள்ளே நம்ம மைண்டு, ஸோ வித்தின் ஸோ வித் அவுட். நம்ம மைண்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம உலகமும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் நல்லா வச்சுக்க பார்த்துக்கோங்க, எல்லாம் உங்களை ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். ஸோ அது ரொம்ப கஷ்டம். எந்த ஒரு ஆம்பளைக்காக நான் ஃபுல்லாக இருக்கேன் இப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஸோ நீங்கள் எல்லாமே ஃபுல்லாக இருக்கீங்க. எனக்கு இந்த லைஃப் ஃபோர்ஸ், இந்த சீமன் செக்ஷுவல் எனர்ஜி எனக்குள்ளே இருக்குது. அது இருக்கும்போது நீங்கள் ஃபுல்லாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நான் ஃபுல்லாக இருக்கேன், எனக்கு ஆல்ரெடி எனக்கு தேவையான எல்லாமே இருக்குது. அது அவங்களுக்கு விட்னஸ் பண்ணுவாங்க, அவங்க நோட் பண்ணுவாங்க, இவன் இப்படி ஃபுல்லாக இருக்கான், என்ன இருக்குது இவன்ட்ட அப்படின்னு உங்களை தேடி வருவாங்க. ஸோ சீமன் ரிட்டன்ஷன் ப்ராக்டிஸில் இதுவும் ஒன்று. ஸோ உங்கள் ஆறான நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்கள் உடம்பு சுற்றி இருக்க ஒரு இமேஜினரி ஃபீல்டு. நிறைய பேர் சூடோ சயின்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறவங்க தயவு செஞ்சு வேறு சேனலில் போயிருங்க. இது உண்மை, என்னை பொறுத்தவரை இது உண்மை. காடு உண்மை, இது உண்மை. ஸோ இதெல்லாம் நீங்கள் உண்மை நினைக்காட்டி இது உங்களுக்கு ஏற்ற சேனலில் நீங்கள் தயவு செஞ்சு இங்கே கிளம்பிருங்க. ஏன்னா சில பேர் சூடோ சயின்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி உங்களை படிக்கணும்னா சப்டில் பாடின்னு ஒரு புக் இருக்குது, அதை வாங்கி படிங்க. அது நம்ம உடம்புல எப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இதை கேட்குறவங்களுக்கு வரேன். ஸோ சீமன் ரிட்டன்ஷன் ப்ராக்டிஸில் இருக்கும்போது உங்கள் ஆரா ஆட்டோமேட்டிக்காகவே இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் மெடிடேஷன், தியானம் பண்ணுறீங்க, என்னெல்லாமோ பண்ணுறீங்க, அப்படியும் உங்கள் ஃபீல்டு அதிகமாகும். நீங்கள் சீமன் ரிட்டன்ஷனில் இருக்கும்போது கூட உங்கள் ஃபீல்டு அப்படியே அதிகமாகிட்டே இருக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு அந்த அட்ராக்ஷன் நடக்கும், அட்ராக்ஷன் ஸ்டோரிஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் என்னோடய அன்ஃபில்டர்டு சீமன் ரிட்டன்ஷன் வீடியோ நான் போடுறேன். அதாவது சீமன் ரிட்டன்ஷன் எப்படி என் வாழ்க்கையை மாற்றிச்சு, டேட்டிங்கில் எப்படி மாற்றிச்சுன்னு ஒரு அன்ஃபில்டர்ட் வீடியோ, எந்த எடிட்டிங்குமே இல்லாமல் ஒரு 20 நிமிஷம், அரை மணிக்கூரோ 1 மணிக்கூரோ எவ்வளோ நேரம் போகுமோ நான் அதை அன்ஃபில்டர்டாக போட போகிறேன். ஸோ வெயிட் பண்ணிட்டுருங்க.
ஸோ வந்து ரிட்டென்ஷனில் இருக்கும்போது உங்கள் ஆர்பிட் வந்து அதிகமாகும். ஸோ வந்து நிலா தான் உலகத்தை சுற்றுது, உலகம் நிலாவை சுற்றலை. ஏன்னா பிளானட்ஸுக்கு தான் கிராவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதை சுற்றி தான் மூன் வந்து சுற்றும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கிராவிட்டி இருக்கிற ஒரு பிளானட் மாதிரி, கிரகம் மாதிரி, அந்த கிரகத்தை சுற்றி தான் எல்லாருமே சுற்றும். ஸோ நீங்கள் உங்களோட லைஃப், அதாவது நீங்கள் சீமன்னாலே லைஃப். ஸோ அந்த லைஃப் எனர்ஜி உங்களுக்குள்ளே இருந்தாலே உங்களை எல்லாமே லைஃப் தேடி வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேக்னெட் மாதிரி. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், அது வந்து ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி. அதை உங்கள் உடம்புக்குள்ளே வச்சா உங்களுக்கு லைஃப் அதிகமாக இருக்கும். அதான் லைஃப் ஃபோர்ஸ். ஸோ எல்லாமே உங்களை ஈஸியாக தேடி வரும். சிம்பிளாக சொல்ல போனால் உங்கள்கிட்ட லைஃப் அதிகமாக இருக்கும், எல்லாருமே உங்களை தேடி வருவாங்க. அவ்வளோதான். நல்ல விஷயங்கள், லக்கிலேருந்து எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து இன்னொரு விஷயம், நீங்கள் பியூராக இருக்கீங்க. ஸோ உங்கள் கண்ணை பார்க்கும்போது, உங்களுக்கு கண்ணாடியில் உங்கள் கண்ணை பார்க்கும்போது ரொம்ப பியூராக இருக்கும். உங்களுக்கு உங்கள் லைஃப்பை பிடிக்கும். ஸோ மற்றவங்கள்ட்ட உங்களுக்கு தைரியமாக பேச தோணும், கான்ஃபிடென்ஸ், ஆன்சைட்டி அப்படின்னா என்னென்னு இருக்கும். ஸோ வந்து பொண்ணுங்களை அதை நோட் பண்ண முடியும். நம்மளோட 10 மடங்கு அதிகமாக அந்த சோஷியல், அந்த பாடி லாங்குவேஜ், அதெல்லாம் பொண்ணுங்க ஈஸியாக கேட்சப் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் கண்ணு பியூராக இருக்குது உங்கள் கண்ணு. ஸோ அதை வந்து ஈஸியாக பொண்ணுங்க பார்ப்பாங்க. இவன் வந்து எதுவுமே பார்க்கல, இவன் வந்து பியூராக இருக்கான். இதெல்லாம் வந்து அவங்களால விட்னஸ் பண்ண முடியும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒருத்தன் வந்து கடந்த ஒரு 2 வருஷமாக ஃபுல்லாக ஒரு நாள் விடாமல் பான் பார்த்து மாஸ்டர்பேட் பண்ணுறான். அவன் கண் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பியூராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை கான்சியஸாக இருக்கிறவங்களால விட்னஸ் பண்ண முடியும். ஸோ பொண்ணுங்க வந்து கொஞ்சம் அந்த பாடி லாங்குவேஜெலாம் ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. ஸோ நீங்கள் பியூராக இருக்கிறத கண்டிப்பாக அவங்களால பார்க்க முடியும். ஸோ ரிட்டென்ஷனில் இருக்கும்போது உங்கள் கான்ஃபிடென்ஸ் பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதுவும் பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்ணதுக்கான ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எத்தனை பேர் தான் ரியல் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, அதாவது நான் தான் பெரிய ஆள், அது வந்து அரகன்ஸ். ஸோ கான்ஃபிடென்ஸ்னால் ஓகே, எனக்கு என்னை பற்றி தெரியும், ஓகே, அது அந்த ஜென் ஸ்டேட்டு தான் கான்ஃபிடென்ஸ். ஸோ இதை ஒரு யூடியூபரும், ஃபர்ஸ்ட் மேன் ஒரு யூடியூபர், எனக்கு அவர் நல்லா பிடிக்கும். ஸோ அவர் சொன்னது, கான்ஃபிடென்ட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தட் ரிமைன்ஸ் வென் ஆன்சைட்டி, அதெல்லாம், அதாவது ஆன்சைட்டி, இது நர்வஸ்னஸ், இதெல்லாம் இல்லாதப்போ நம்ம மைண்ட் ஒரு புத்திஸ்ட், அதாவது ஒரு காம் ஸ்டேட்டில் இருக்குல்ல, அது பேர் தான் கான்ஃபிடென்ஸ். இந்த ஸ்டேட், எந்த ஒரு எமோஷன், ஃபியர் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் கான்ஃபிடென்ஸ். கான்ஃபிடென்ஸ் தான் நான் தான் பெட்டர், அது வந்து வேறு, அது வந்து அரகன்ஸ். அது தேவை. ஆனால் வந்து இது வந்து ரொம்ப ஒரு பீஸான ஸ்டேட், எல்லாத்தையும் விட்னஸ் பண்ணுற ஒரு அவேர்னஸ். நீங்கள் உங்கள் எமோஷன்ஸ் கிடையாது, தாட்ஸ் கிடையாது, இதெல்லாம் இருந்து பார்த்துட்டு இருக்க உடம்புக்குள்ளே இருக்க ஒரு சோல் தான். ஸோ இது ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ கான்ஃபிடென்ஸ் தான் ஒரு காமான ஸ்டேட். அது சீமன் ரிட்டென்ஷனில் உங்களுக்கு அந்த காம் ஸ்டேட் ரொம்ப அதிகமாக இருக்கும், கான்ஃபிடென்ஸும் அதிகமாக இருக்கும். அது எப்படி நான் சொல்கிறேன், சரி, ஏன்னா உங்களுக்கு இப்போது அர்ஜு வருது, எனக்கு ரீலாப்ஸ் பண்ணணும், திருப்பி பண்ணணும், இல்லை பண்ண மாட்டேன், இது வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஸோ நீங்கள் ஜெயிக்கிறீங்க, அதனால உங்கள் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ என்னோடய ஃபைனல் பாயிண்ட் என்னென்னா, இதில் எல்லாமே குட்டு தான். ஆனால் என்னென்னா, நீங்கள் டிஜிட்டல் லஸ்ட்டை ஃபிசிக்கல் லஸ்ட்டுக்கு ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ டிஜிட்டல் லஸ்ட்னால் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பார்க்குறீங்க, ஸ்க்ரீன் பானோகிராஃபி பார்த்து மாஸ்டர்பேட் பண்ணுறீங்க, அது லஸ்ட். அதே லஸ்ட்டை நான் ரியல் லைஃப் பொண்ணுங்களுக்காண்டி சீமன் ரிட்டென்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அப்போ தான் பொண்ணுங்க நிறைய என்ன பார்க்கும், நான் பொண்ணுங்களுக்காண்டி பண்ணுறேன். அப்புறம் திருப்பி வந்து அந்த லஸ்ட்டை வந்து நீங்கள் இந்த லஸ்ட்டுக்கு மாற்றுறீங்க. ஸோ ரியல் லைஃப் பொண்ணுங்களுக்கு அந்த லஸ்ட்டு இது பண்ணுறீங்க. ஸோ உங்கள் கோல் என்னென்னா, நீங்கள் லஸ்ட்லேருந்தே டிட்டாச்சாக இருக்கணும். லஸ்ட்டே வேண்டாம். ரியல் லைஃப்னாலும் சரி, ஃபோன்னாலும் சரி, எதுவுமே, டிஜிட்டல் ஸ்க்ரீன் எதுனாலும் மொத்தமாக டிட்டாச் ஆகி உங்கள் லைஃப் வந்து நல்லபடியாக கொண்டு போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க. அது காட் உங்களை அனுப்பித்தர பார்ட்னராக இருக்கலாம். நீங்கள் அவங்க கூட ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னதான், செக்ஷுவாலிட்டிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு சாப்பிட்ற ஒரு காட்டிதான், இது வந்து ஆர்கானிக் மேங்கோஸ். ஸோ நீங்கள் சாப்பிட்ற ஒரு மாம்பழம் மாதிரி. ஆனால் வந்து லஸ்ட்டுங்கிறது நீங்கள் வந்து சாப்பிட்ற ஒரு குக்கி, சாக்லேட், இல்லை உங்களை அன்ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு மாதிரி. அந்த நேரம் நல்லாயிருக்கும், ஆனால் உங்கள் ஹெல்த் அடிவாகும். ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு மேங்கோவை சூஸ் பண்ணுங்கள், ஒரு ஹெல்த்தியான ஃப்ரூட் அந்த மாதிரி சாப்பிடுங்க. அதுதான் உங்கள் நார்மல் செக்ஷுவாலிட்டி. ஸோ நல்ல ஒரு பொண்ணு, மைண்ட்ஃபுல்லாக, அந்த மாதிரி. அதுக்கு தான் நீங்கள் ப்ராக்டிஸை பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் டிஜிட்டல் லஸ்ட்டை ஃபிசிக்கல் லஸ்ட்டு ரியல் லைஃப் இதுக்கு மாற்றினீங்கன்னா கடைசியில் என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். நீங்கள் திருப்பி தொடங்கின இடத்துல தான் வருவீங்க. நான் பட்டது. ஸோ வந்து நீங்கள் தொடங்கின இடத்துலேயே தான் வரீங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸை நீங்கள் எதுக்கு பண்ணணும்னா உங்களுக்காண்டி பண்ணணும். ஸோ நிறைய பேர் இந்த வீடியோட டைட்டிலே அதுதான். ஸோ இந்த வீடியோட டைட்டில் என்னென்னா, எப்படி நீங்கள் சீமன் ரிட்டென்ஷனை யூஸ் பண்ணி பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் எனக்கு தெரியும், இந்த வீடியோ நான் போட்ட உடனே கமெண்ட் பண்ணுவாங்க, ஜான் நீ வந்து இதை பொண்ணுங்களுக்காண்டி பண்ணக்கூடாது, இதை உனக்காண்டி பண்ணணும், அவனுக்கு பொண்ணுங்களுக்காண்டி பண்ணாலே நீங்கள் தோத்துட்டீங்க அப்படி. ஸோ நான் இந்த ப்ராக்டிஸை ஆரம்பித்தது பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்ணது. எனக்கு இதை சொல்லதுக்கு தயக்கமே இல்லை. ஏன்னா நான் இதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பிச் இல்லை. ஓகே, என்னோட இன்டென்ஷன்ஸை நான்
ஒத்துக்குவேன். ஸோ நான் ஆரம்பிச்சது பொண்ணுங்க அட்ராக்ஷனுக்கு. ஆனால் இப்போ நான் இது பண்ணுறது கடவுளோட கனெக்ட் ஆகிறதுக்கு, என்னோட ஹையஸ்ட் செல்ஃபாக உருமாறதுக்கு. ஸோ நிறைய யூனிவர்ஸ் இருக்கும், பேரலல் யூனிவர்ஸ். நம்ம ஏதாவது ஒன்றில் தான் ஹையஸ்ட்டாக இருப்போம். ஸோ இந்த யூனிவர்ஸில், இந்த ரியாலிட்டியில் நான் என்னோட ஹையஸ்ட் வெர்ஷனாக மாறணும். ஸோ என்னோடய கோல்ஸ் அச்சீவ் பண்ணுவேன். நிறைய வெயிட் கூட்டம், 80 கிலோ வரணும், கிக் பாக்ஸிங் ஜெயிக்கணும், இந்த மாதிரி கோல் செட் பண்ணி இப்போ இந்த ப்ராக்டிஸை இப்படி மாற்றுறேன். ஆனால் ஆரம்பத்தில் நான் பொண்ணுங்க பெனிஃபிட்ஸ்க்காண்டி தான் ஆரம்பிச்சது. ஸோ அதெல்லாம் தப்பு இல்லை, நான் ஒத்துக்குவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ ஆனால் இப்போ என்னோடய இன்டென்ஷன்ஸ் மாறிச்சு. ஸோ இதுதான் ஒரு நல்ல வழி. ஸோ நீங்கள் உங்கள் கோல்ஸ்க்காண்டி நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணால் பெஸ்ட்டு. அதுதான் மெயினான வழி. ஸோ பொண்ணுங்கன்னு அது ஒரு நல்ல மோட்டிவேஷன். அதுலேருந்து ஆரம்பித்து கடைசியில் நீங்கள் இந்த ப்ராக்டிஸை உங்களுக்காண்டி பண்ணுங்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இது நீங்கள் ஒரு லட்சத்தை இன்னொரு லட்சத்துக்காண்டி மாற்றினீங்கன்னா கடைசியில் தொடங்கின இடத்துல தான் வருவீங்க. ஸோ இது உங்களுக்காண்டி பண்ணுங்கள், கோல்ஸ் அச்சீவ் பண்ணுங்கள், ஹையஸ்ட் வெர்ஷனாக மாறுங்க, ஆட்டோமேட்டிக்காக பொண்ணுங்க தேடி வருவாங்க. ஸோ அது ஒரு நல்ல இதில் தான் ஆரம்பிக்கிறீங்க பொண்ணுங்க வேணும்னு. ஆனால் அதில் ஃபோக்கஸ்டாக இருக்காதீங்க. நீங்கள் உங்கள்கிட்ட ஃபோக்கஸ்டாக இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காகவே தருவாங்க. ஸோ ஓகே கைஸ், கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. யாருக்காவது பர்சனல் கோச்சிங் வேணால் கீழே லிங்கில் புக் பண்ணி ஒரு ஃப்ரீ கால் பேசலாம். அப்புறம் கோச்சிங் வேணால் நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணிக்கலாம். நான் சீமன் ரிட்டன்ஷன் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன், பர்சனல் ட்ரைனிங் ஃபிட்னஸ் கொடுக்குறேன், அப்புறம் என்னோட நோ ஃபேப் டோபமைன் கோர்ஸ் எல்லாம் சேர்த்து பர்சனல் கோச்சிங்கில் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே புக் பண்ணி ஒரு கால் பேசலாம். ஓகே கைஸ், ஆல் த பெஸ்ட். ஸோ ஆஸ் ஆல்வேஸ் இதை உங்களுக்காண்டி பண்ணுங்கள். அது பொண்ணுங்களுக்கு ஏன் இது இன்னொன்று பிடிக்கும்னா, நான் கடைசி பாயிண்ட்டையும் சொல்கிறேன். ஏன்னா இது டிவைன் மேஸ்குலின், இது பியூரான எனர்ஜி. இது யார்கிட்டையுமே இந்த காலத்தில் இல்லை. ஸோ உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் உண்மையிலே ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஆள் தான். ஓகே கைஸ், see you soon.